அந்த சின்ன பையன் தன்னோட வீடு எரியறத அவன் கண் முன்னாடியே வேதனையோட பார்த்துட்டு இருந்திருக்கான். அவனுக்கு முன்னாடியே பல பேரோட உயிர்கள் பறிக்கப்பட்டு இருக்கு. அவனோட குடும்பம் அந்த இடத்துல இருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்கு. அவங்க குடும்பமே ஒரு அகதியா மாறிட்டாங்க. பழைய கூடாரங்கள் இருந்த அந்த இடத்துல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. எப்படின்னா பசியோடையும் பயத்தோடையும் மட்டுமே அந்த குடும்பம், முக்கியமா அந்த பையன் இருந்திருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப உறுதியா நம்பினாரு, நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இந்த நாட்டுக்கு ஆயுதங்கள் மட்டும் முக்கியம் கிடையாது, அறிவு சார்ந்த நபர்கள் கண்டிப்பா வேணும் அப்படிங்கிறதுனால படிச்சாரு. விளக்கு வெளிச்சத்துல படிச்சாரு, புத்தகங்களை கடன் வாங்கி படிச்சாரு. ஆனா அவரோட எய்ம் பூராவே நிறைய படிக்கணும், நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். பல வருடங்கள் கஷ்டப்பட்டு படிச்சதுக்கு அப்புறம் அவர் பொருளாதார நிபுணரா மாறினாரு, ஒரு காலேஜோட ப்ரொஃபஸரா மாறினாரு, பாலிசி மேக்கரா மாறினாரு. 1991 இந்தியா மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருந்த அந்த நேரத்தில் அனைத்து பேங்குமே கொலாப்ஸ் ஆக போகுது. இந்திய பொருளாதாரம் கடும் வீழ்ச்சியை கண்டிப்பா சந்திக்க போகுது. இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இந்த நிலைமை ஏற்பட்டுரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது, இந்தியாவில இருந்த தங்கங்கள் பூராவே வெளிநாட்டுக்கு அடமானத்துக்காக போயிட்டு இருந்த அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம்னு அத்தனை பேருமே யோசிச்சுட்டு இருக்க போது, ஒரு சில பேர் இவரை திரும்பி பார்த்திருக்காங்க. பொருளாதார மேதை தான் இருந்தாலும் என்ன பண்ணிட முடியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா இவர் ஒரு விஷயம் செஞ்சாரு. அப்ப இந்திய பொருளாதாரம் மறுபடியும் சரிவிலிருந்து மீள துவங்கிச்சு. அது வரைக்கும் இந்தியா வழக்கமா செஞ்சுட்டு இருந்த பல விஷயங்களை அவர் மாத்தினாரு. குளோபல் இன்வெஸ்டர் எல்லாருக்குமே இவர் அழைப்பு விடுத்தாரு. இவரோட அழைப்பை ஏற்று பல முதலீடுகள் இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துச்சு. இந்தியாவோட பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமா உயர ஆரம்பிச்சிச்சு. ஒரு சில வருஷம் கழிச்சு அவர் இந்திய நாட்டின் பிரதமராக கூட மாறினாரு. அப்போ கூட அவர் எல்லாத்துக்குமே அமைதியா இருக்காரு அப்படின்னு பல பேரால் கேலி செய்யப்பட்டார். அவர் அதுக்கு எதிர்த்து எந்த விதமான ட்வீட்டும் பண்ணல, அதுக்கு அவர் பதிலும் சொல்லல. அவர் சொன்ன பதில் எல்லாமே அவரோட செயல் மூலமா தான் இருந்துச்சு. அந்த நபர் தான் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங். மிகப்பெரிய பொருளாதார மேதை அப்படின்னு அழைக்கப்படுறவர். A refugee, a scholar, a quiet warrior who saved India without shouting a single word. டாக்டர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் சொல்லுவாரு, history will be more kinder to me than the media அப்படின்னு. ஏன்னா மீடியாக்கள் அவரை அந்த அளவுக்கு கேள்விகள் கேட்டு ஏன் ஒண்ணுமே பண்ணல, ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்கிற அளவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் எல்லாத்தையுமே சைலண்டா செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாரு நாட்டுக்காக. சத்தமா பேசுறவங்க அத்தனை பேருமே பலமான நபர்கள் அப்படிங்கிற அர்த்தமும் கிடையாது. அமைதியா போற எல்லாருமே பலவீனமானவர்கள் அப்படிங்கிற அர்த்தமும் கண்டிப்பா கிடையாது.